ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டேக்கு வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னா கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஆப்பில் நான் கேட்டிருந்த கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய கொஸ்டின் வந்திருக்கு, எல்லா டைமும் மாதிரி இல்லாமல். இப்போ ஒன் பை ஒன்னா கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டாம் எஸ்டி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ, வீடியோவில் அந்த லைக்ஸ் டீக்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 14 லைக்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது ஒரு 5 லைக்ஸா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பக் இஷ்யூ வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருந்தது. மேபி அந்த இஷ்யூவா கூட இருக்கலாம். கம்யூனிட்டி போஸ்ட்ல கூட இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 100 லைக் இருந்தது, பட் 14 லைக் 15 லைக் தான் காட்டுனுச்சு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூவா இருக்கலாம். மேக்ஸிமம் 1 or 2 லைக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நார்மலானது. ஏன்னா பண்றவங்களே பண்ணாம எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருதுன்னா பக் இஷ்யூவா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாசுகி டிஐஒய் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ஹாய், இன் சம் ஆஃப் மை வீடியோ ஐ ஹவ் யூஸ்டு மியூசிக்ஸ் ஃபார் விச் ஐ காட் காப்பிரைட் கிளைம், பட் some of the YouTubers also using such songs. How it's possible? Will this copyright affect my channel? Could you please guide me? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது உங்களுடைய சேனலை எந்த விதத்திலையும் பாதிக்காது. உங்களுடைய ரெவன்யூ செக்ஷனை அது பாதிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ரெவன்யூ அப்படிங்கிறது காப்பிரைட் கிளைம்ல இருக்காது. இன்எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி டாலர் சிம்பிள் வந்து அடிச்ச மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். மானிட்டேஷன் நீங்க இனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஸோ அந்த மாதிரியான விஷயங்களா தான் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா நீங்க கேட்டிருந்த குறிப்பிட்ட அந்த ஒரு விஷயம் லைக் எல்லாருக்குமே இதுதான் இருக்கக்கூடியது. கம்பேரிசன் எப்பவுமே பண்ணாதீங்க. அதில் இருக்கக்கூடிய ஐடியாவை எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பிட்டு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் அவங்களுக்கு மட்டும் வரலன்னு நம்மளால சொல்ல முடியாது. மேபி ஒரு வேளை வரல அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த ரீமேக்ஸ் மாதிரியான சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது நீங்கள் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வரக்கூடிய ஒரு சாங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரத்தான் செய்யும். அதாவது சினிமா சாங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், லைசன்ஸ்டு உள்ள சாங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸ்ட்ரைக்காக போகாது உங்களுடைய கண்டென்ட் ஓனாக இருக்கிறவரை. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி பிரச்சனைகள் இல்லை. ஸோ கைஸ், அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ்க்கு நம்மளுடைய ஆஸ்க் ராஜா பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா மோர் டீடைல்ஸ்க்கு நம்ம வந்து தனியாக வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தோம். Q&A செஷன்லேயே நிறைய பேர் கேட்டிருந்ததுக்கு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறதை பற்றி. ஸோ குறிப்பிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் தேவைகள் இருக்கும்போது யூஸ் பண்ணுங்கள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் யூஸ் பாலிசி படி குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட்ஸில் யூஸ் பண்ணுங்கள். குறிப்பிட்டு வந்து ரொம்ப லென்த்தாக போகாமல் ஷார்ட்டாக வந்து முடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பிரச்சனைகள் இருக்காது. அது காப்பிரைட் கிளைமாக மாறாது. ஸோ உங்களுடைய சேனல் மானிட்டைஸும் பண்ணிக்கலாம். அதே சமயம் நீங்கள் சாங்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி மோர் டீடைல்ஸ்க்கு நீங்கள் செக் பண்ணி வேணாலும் பார்த்துக்கோங்க வீடியோ பிளேலிஸ்ட்டை. ஸோ அவ்வளோதான் கைஸ், கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆரூர் தமிழன் அப்படிங்கிறவங்க போயா பை M1 மைக் பேட்டரி போடாமல் மொபைலில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா? நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். நான் இப்போ அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேட்டரி வந்து ஆன் பண்ணல, ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதுலேருந்தே அதில் வந்து பேட்டரி வந்து போடாமல் தான் வச்சிருக்கேன். ஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லை. இப்போ கூட ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் எந்தவித டவுட்டும் உங்களுக்கு வர தேவையில்லை. ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உதயா எஃப்எஃப் அப்படிங்கிறவங்க மானிட்டேஷன் 4000 கரெக்டாக வந்த உடனே அப்ளை பண்ணலாமா, இல்லை ஒரு 4050 இதை மாதிரி ஒரு 100 அதிகமாக வந்த அப்புறம் பண்ணலாமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எந்தவித பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக 4000 அப்படிங்கிற 4000 அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோனை எட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து அப்ளை நோ அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ பண்ணிடும். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஒரு 50 100 அப்படிங்கிறதெல்லாம் ரீச் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் வந்து 4000 கரெக்டாக ரீச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அப்ளை நோங்கிற ஆப்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு, அதனால நீங்கள் அப்போவே அப்ளை பண்ணிடலாம். 4000 கரெக்டாக ரீச் பண்ண உடனே 3999 அப்படின்னாலும் நீங்கள் வெயிட் பண்ண தான் செய்யணும் அடுத்த நாள் வரைக்கும். ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் தமிழ் கேமிங் அப்படிங்கிறவங்க ஷார்ட்ஸ்க்கு வாட்ச் ஹவர்ஸ் வருமா இல்லையா சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோங்க. ஒரு வீடியோ இல்லை, நிறைய வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்டாக டைட்டில்லாம் வச்சு நிறைய பேருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக வீடியோஸ் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ்னுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க உங்களுக்காக. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் வெள்ளி அப்படிங்கிறவங்க அதாவது எல்லா விஷயங்களுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஐபி கலாட்டாஸ் அப்படிங்கிறவங்க ப்ரோ நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்சர்ஸ் ஃபினிஷ் பண்ணால் நம்ம சேனல் எல்லாருக்கும் போகுமா, ஐ மீன் ரெக்கமெண்ட் ஆகுமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. எப்பவும் போல தான் இருக்கும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறீங்கனாலும் சரி, 100வது வீடியோ போடுறீங்கனாலும் சரி, ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய வீடியோ கண்டென்ட்டை பொறுத்து இருக்கும். அதை சர்ச் பண்ணக்கூடிய
பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு உங்களுடைய கண்டென்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கறத அவங்க ஷோ பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் மூலியமா புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் வீடியோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து உங்களுடைய சேனலை இன்னும் growth வந்து வேற லெவலில் கொண்டு போகும், உங்களுடைய சேனல் ரீச் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதுக்கான கேரண்டி எல்லாம் கிடையாது. எப்பவும் போல யூடியூப் அதனுடைய வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெக்கமெண்ட் அதிகமாகிறது மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பவும் போல இருக்கும். உங்களுடைய கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் யூனிக்கா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரீச் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயம். இது மானிட்டைசேஷனுக்கு முன்னாடி நீங்க பண்ணியிருந்தாலும் சரி, மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் பண்ணாலும் சரி, ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் மாற போறதில்ல. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சதீஷ் அப்படிங்கிறவங்க, ஹாய், எனக்கு ஒரு 188 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, பப்ளிக் வாட்சவர்ஸ் ரீச் பண்ணல, பட் என் வீடியோவில் ஆட் வந்து பிளே ஆகுது, ஹவு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குங்க. எனக்கும் டெய்லி நிறைய கமெண்ட்ஸ் இது சம்மந்தப்பட்டு வந்துகிட்டு தான் இருக்குது. நானும் ரிப்ளை நிறைய பேருக்கு பட்டேன், என்னால் பண்ண முடியலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரிப்ளைஸ் வந்து நான் வந்து கொடுத்துட்டேன் ஏற்கனவே. பிகாஸ் இது வந்து யூடியூபுடைய நியூ அப்டேட். இந்த நியூ அப்டேட் நிறைய பேருக்கு இன்னும் போய் சேரல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். நிறைய பேர் இப்போ யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது சடனாக அவங்களுடைய வீடியோஸ்லேயே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிலோவா ரீச் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து ஆட்ஸ் அப்படிங்கிறது பிளே ஆகும்போது அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்து வர்றது சகஜமான ஒரு விஷயம் தான். அதுக்கான ரீசன் என்னன்னா யூடியூப்ல நியூ டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்டேட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அப்டேட் படி யூடியூப்ல வந்து எல்லா வீடியோஸும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பிளே ஆகும். பட் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண கிரியேட்டர்ஸ் மட்டும் தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற ரெவென்யூ எல்லாம் கிரியேட்டர்ஸ்க்கு போய் சேராது, ஒன்லி ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் விஷயம். இது வந்து நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், பட் நிறைய பேருக்கு இன்னும் போய் சேராம இருந்துகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஒரு வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் லைனை போட்டு வேணாலும் ஷேர் பண்ணி விடுங்க, தெரிஞ்சுக்கிடுவாங்க எல்லாருமே. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இது கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல மானிட்டைசேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆன 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிலோவாவோ இல்லை 4000 வாட்சவர்ஸ்க்கு பிலோவாவோ நம்ம சேனல் இருக்கும்போது எதனால அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பிளே ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஃபேக்ட் அப்படிங்கிறவங்க, ப்ரோ எனக்கு 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரோ, இன்னும் கம்யூனிட்டி டேப் வந்து இனேபிள் ஆகல, எப்போ ஆகும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப் டு 1 வீக் வரைக்கும் டைம் ஆகுங்க. கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இனேபிள் ஆகுங்க, உங்களுக்கும் இனேபிள் ஆகும். அப் டு 1 வீக் வரைக்கும் எடுத்துக்கிடும் இந்த கம்யூனிட்டி டேப் வந்து உங்களுடைய சேனலுக்கு அவைலபிள் ஆக அப்படின்னு சொல்லி யூடியூப் தரப்புல சொல்றாங்க. மேபி 1 டே இல்லைனா 2 டேஸ் இல்லைனா அடுத்து ஒரு 1 வீக் கூட உங்களுக்கு வந்து டைம் ஆகலாம். பட் இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க. அந்த கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எங்கேயும் போக போறது இல்லைங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவைலபிள் ஆகிரும். நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் வெயிட் பண்ணாலே போதும். உங்களுடைய சேனலுக்கு வந்து கண்டிப்பா வந்து கம்யூனிட்டி டேப் வந்து 500+ சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்க 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இவ்வளவுதான் கைஸ். ஸோ இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். சண்டைக்கு வேண்டிய கொஞ்சம் தடவை ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எனிமேட் சந்தேகம் ஏதாச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பாய், see you. ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.